Progress check. First one is x square plus 4x plus 4a perfect square. ஸோ இதை நம்ம எப்படி பிரிச்சு எழுதலாம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு பிளஸ் இங்க 4x இருக்கு, ரைட்? இந்த 4 ஸ்கொயர் எப்படி போடலாம்னா 2 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். இது மாதிரி பிரிச்சு எழுதலாமா? இது எந்த ஃபார்முலால ரிசம்பிள் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்க a ஸ்கொயர் இருக்கு பிளஸ் இங்க இருக்கு, அப்புறம் பிளஸ் b ஸ்கொயர் இருக்கு. ஸோ இங்க வந்து 2ab அப்படின்னு வந்ததுன்னா இது ஒரு ஃபார்முலாவை ரிசம்பிள் பண்ணும் தானே. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு பிளஸ் 2 இருக்கு. 2 போட்டுட்டு a ஓட வேல்யூ என்னது? எக்ஸ். அப்புறம் b ஓட வேல்யூ என்னது? 2 பிளஸ் இங்க என்னது? 2 ஸ்கொயர். இப்போ இத பார்த்தோம்னா என்ன இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 2 ஸ்கொயர். இது அப்ப என்ன ஃபார்முலா? a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர். அப்ப நம்ம இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ் பிளஸ் 2, எக்ஸ் இருக்க இடத்துல வந்து a, b இருக்க இடத்துல வந்து 2, எக்ஸ் பிளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் பிளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா அதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா, டேக்கிங் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா என்னது? எக்ஸ் பிளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா இந்த இதுவும் கேன்சல் ஆயிடும். இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 2. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 4 இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். எஸ், த ஆன்சர் இஸ் எஸ். ஓகேவா? இது வந்து நம்ம கரெக்ட்டா ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ஃபுல்லா கேன்சல் ஆகி நமக்கு ஒரு ஃபேக்டர் கிடைக்குது. அதுதான் அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் x இன் ரூட் 3 3 ரூட் x which is equal to 9. இப்போ நம்ம என்ன பண்றோம்? ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஏன்னா நம்ம ரூட் x எடுக்கிறதுக்காக ஸ்கொயரிங் பண்றோம். அப்பதான் நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். இப்போ என்ன வரும்? 3 ரூட் x த ஹோல் ஸ்கொயர் which is equal to 9 ஸ்கொயர். இங்கேயும் ஸ்கொயர் பண்ணாம விட்டுறக்கூடாது, ஸ்கொயர் பண்ணணும். இப்போ 3 ஸ்கொயர் இஸ் 3 ஸ்கொயர். அப்புறம் என்னது? ரூட் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9 ஸ்கொயர் இஸ் 81. இங்க என்ன வரும்? 9 வரும். ரூட்டும் இதுவும் கேன்சல் ஆயிட்டு நமக்கு என்ன கிடைக்கும்? 9x which is equal to 81. x ஓட வேல்யூ என்னது? 81 by 9 is 9. Okay, what is the value of x here? x is equal to 9. Clear? இப்போ third one. The square root of 361 x to the power 4 y square. Okay, இப்போ இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்துக்க போறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 361 x to the power 4 y square. இப்போ இங்க ஸ்கொயர் ரூட்னா என்ன வேல்யூ? இங்க பாருங்க, x to the power 4. ஸ்கொயர் ரூட்னா என்னது? 1/2 தான் ஸ்கொயர் ரூட், மல்டிப்ளைட் பை 1/2 தான் ஸ்கொயர் ரூட். அப்போ இதுவும் இந்த 2வும் கேன்சல் ஆயிட்டு நமக்கு என்ன கிடைக்கும்? x to the power 4 வந்து x ஸ்கொயர் கிடைக்கும். அப்போ y ஸ்கொயர்னா y ஸ்கொயர். இதோட ஸ்கொயர் ரூட் நம்ம எப்படி எழுதுவோம்? 1/2 தான் ஸ்கொயர் ரூட். இதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன வரும்? y வரும். 361 ஓட ஸ்கொயர் ரூட், that is 19 into 19. 9 9s are 81, remainder 8, 1 9 is 71, அப்புறம் என்ன வரும்? 9 1 1 6 3. So 19x square y is this value. 361 ஓட ஸ்கொயர் ரூட் வந்து 19. Answer is 19x square y. Okay, next fourth one. Root of a square x square, root of a square x square plus 2bx plus b square. ஸோ இது நம்ம எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா ax the whole square அப்படின்னு எழுதலாம். plus 2 into 2abx இல்ல 2 into a into ax into b அப்படின்னு எழுதலாம். plus இங்க என்னது? b square. இங்க என்ன இருக்கு? ஸ்கொயர் ரூட் இருக்கு. ஓகே, திஸ் ரிசம்பிள்ஸ் வாட் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஏ ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். இது உள்ள இருக்கிறது ஏ ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர் மட்டும் இல்லை, ஏ இஸ் ஈக்குவல் டு இங்க என்னது? ஏஎக்ஸ். அப்புறம் பி பிளஸ் 2 ஏஎக்ஸ், இது ஏ, இது பி பிளஸ் பி ஸ்கொயர். ஸோ இது எந்த ஃபார்முலாவை ரிசம்பிள் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை ரிசம்பிள் ஆகுது. அப்போ இயர் நமக்கு என்னது? ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? ஏ. அப்போ என்ன போடணும்? ஏஎக்ஸ் பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர், அப்புறம் இதுக்கு ஸ்கொயர் ரூட். என்ன ஆகும்? இதுவும் கேன்சல் ஆயிடும். நம்ம மாடுலஸ்னா என்னதுன்னா
அதுக்குள்ள இருக்க வேல்யூ வந்து எல்லாமே பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்தோம். ஏன்னா ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா, நம்ப பிளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு போடுவோம். ஏன் அப்படி போடுறோம்னா, பிளஸோட ஸ்கொயரும் பிளஸ் தான். மைனஸோட ஸ்கொயரும் என்னது? பிளஸ் தான். ஆமா தானே மைனஸ் ஸ்கொயர்னா என்னது? மைனஸ் இன்டு மைனஸ் என்னவாயிடும்? பிளஸ் தான் ஆகும். அதனால நம்ம என்ன பண்றோம்? மாடுலஸ்குள்ள போடுறோம். மாடுலஸ் ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பி. ஏஎக்ஸ் பிளஸ் பி எழுதினாலே நமக்கு கரெக்ட் தான். ஓகே. பிளஸ் ஆர் மைனஸ் நம்ம அதுக்கு ரியல் ரூட்ஸ் அதெல்லாம் நம்ம கிளாஸ் 11ல பார்ப்போம். 5th கொஸ்டின். இஃப் அ பாலினாமியல் இஸ் அ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். இப்போ நம்ம அத ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வச்சுக்கிட்டே போடலாம். If a polynomial is a perfect square, then its factors will be repeated dash number of times. So perfect square அப்படின்னு பார்த்தோம்னா இதுல பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு? நம்ம இதை எடுத்துக்கிட்டோம்ல x ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 2 ஸ்கொயர். ஸோ இதோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். இப்போ இதோட ஃபேக்டர்ஸ் இது வந்து நம்ம பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இங்க நம்ம பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதோட ஃபேக்டர்ஸ்லாம் என்னது? எக்ஸ் பிளஸ் 2 x plus 2. அப்போ இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருந்தனா the factors will be repeated even number of times. ஈவன்னா என்னது? 2 times or 4 times. இப்போ x to the இங்க 4 இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்க x plus 2 the whole to the power 4. அப்போ இதோட ஃபேக்டர்ஸ்லாம் என்னன்னு பார்த்தோம்னா x plus 2 4 தடவை x plus 2 எழுதணும். x plus 2 x plus 2 x plus 2. So how many times? 4 times. That is a even number தானே. So even number of times. Odd number of timesக்கு வந்து ஒரு perfect square கிடையாது. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் அது ஒரு perfect squareன்னு. அப்போ ஸ்கொயர்னா என்னது? ஸ்கொயர் ரூட்னா என்னது? 2 times, 4 times, 6 times அப்படிதான் ரிப்பீட் ஆகும். கியூபிக் அப்படின்னு போனாதான் 3 times oddல போகும். ஓகே.